நாகாலாந்து ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான இல கணேசனின் உடல் சந்தனப்பேழையில் வைக்கப்பட்டு பெசன்ட் நகர் மின் மைதானம் கொண்டுவரப்பட்டது. பெசன்ட் நகர் மின் மைதானத்தில் நாகாலாந்து ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான இல கணேசனின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். மறைந்த மூத்த அரசியல் தலைவரும் நாகாலாந்து மாநிலத்தினுடைய தற்போதைய ஆளுநருமான இல கணேசன் அவர்களுடைய இறுதிச் சடங்கு பெசன்ட் நகர் மின் மயானத்தில் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். முப்படையை சார்ந்த வீரர்கள் சந்தன பேழையில் வைத்து இல கணேசன் அவர்களுடைய உடலை எடுத்து வரக்கூடிய காட்சிகளை காண்கின்றோம். தரைப்படை, வான்படை, கடற்படை என்று முப்படை வீரர்களும் தேசிய கொடி போர்த்தப்பட்ட சந்தன பேழையினுள் வைத்து இல கணேசன் அவர்களுடைய உடலை எடுத்து வருகின்றார்கள். நாகாலாந்து மாநிலத்தினுடைய ஆளுநராகவும் சில நாட்களுக்கு முன்பு வரை மேற்கு வங்கத்தினுடைய பொறுப்பு ஆளுநராகவும் பதவி வகித்தவர் இல கணேசன் அவர்கள். தமிழகத்தினுடைய தஞ்சையை பூர்வீகமாக கொண்டவர். தன்னுடைய அரசு பணியை உதறி தள்ளி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்தின் மீது ஈர்ப்பு கொண்டு அந்த கட்சியில் இணைந்து செயல்பட்டு வந்தவர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.